டைரக்டர் நவீத் எஸ் பரீத் இயக்கத்தில் நிஷாந்த் ரூஷோ, வர்ஷினி வெங்கட், ஷாலினி, ரோபோ சங்கர், கேபிஒய் புகழ், கேபிஒய் ராஜா, கேபிஒய் யோகி மற்றும் கேபிஒய் வினோத் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் பட்டாலுமே நடித்து வெளிவந்திருக்க படம் தான் சொட்ட சொட்ட நனை. இது இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். ஸ்கூல்ல காதல், காலேஜ்ல கல்யாணம், வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லாமே 2K கிட்ஸுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா 90s கிட்ஸ் பாதி பேருக்கு முடிதானே போச்சு. சொட்ட சொட்ட நனையுது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் ஏன் கொஞ்சம் பெக்யூலராக இந்த வாரம் பேசப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்மையில் 90s கிட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுக்கு சொட்டை விழுந்துடக்கூடாது, இருக்கிற முடிய வச்சா அதை மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 90s கிட்டில் இருக்க எல்லாருமே அதை மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நானுமே அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு யதார்த்தமான கதைக்களத்தை எடுத்துகிட்டு வருது. அதாவது 90s கிட்டோ இல்லைனா ஒரு நார்மலான மனிதர்களோ ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ். 30 வயசுக்கு மேலே பொண்ணு கிடைக்காது, ஒரு பக்கம் லவ் மேரேஜாக வந்தது. தூங்கும்போது குரட்டை விடுற கதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு பரிமாணத்தில் வந்தது. குடும்பத்தை ஓட்ட முடியாமல் அதாவது ஆப்பில் லோன் வாங்குறது, சுற்றி கடன் வாங்குறது, ஒரு சின்ன கடன் அடைக்க வாங்கி பெரிய கடனாளி ஆகிறது, இதுக்கு நடுவில் சொந்தக்காரங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் குடும்பஸ்தன் வந்தது. இப்படியே யதார்த்தமான கதைகள் வந்து வெற்றி அடைஞ்சது. அப்படின்ற பட்சத்தில் இந்த சொட்ட சொட்ட நினைதும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் 90 கிட்ஸோட கதையில் கனெக்ட் ஆகுது. அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு 90s கிட்டோட வாழ்வியலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருந்தது. இதுதான் அந்த படத்தை எல்லாரும் உற்று நோக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட டைட்டில் டீசர் வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்கிறாரு. அவரோட பேரை சொல்லிட்டு இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் இந்த பொண்ணு என்னையை லவ் பண்ணுன்னு சொல்லி 2 பொண்ணு. அப்போ 2 பொண்ணு அதுக்கு நடுவில் ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதான் என்னோட வாழ்க்கைன்னு கட் 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 இதுதான் என்னோட வழுக்கை. அப்போ தான் வந்து ஃப்ரேம் ஓப்பன் ஆக மொத்தம் முடி கொட்டி இது வந்து படத்தில் நிறைய இடங்களில் பீப் போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, மியூட்டும் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்கிறேன், முடி கொட்டி முழு சொட்டையாக முழு வழக்கையாக மாறின ஒருத்தவர் ஒரு பொண்ணை காதலிப்பார். அப்படி இருக்க சொட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை இன்னொரு பொண்ணு காதலிக்கும். இவர் யாரை கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைய காலகட்டங்களில் ஹேர்ஃபாலான பசங்களை தாண்டி சுத்தமாக முடியே இல்லாத ஒரு பையன் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறான், என்னென்ன மாதிரியான ட்ராமாஸை அவங்க ஃபேஸ் பண்ணி வராங்க, அது பை ஃபேமிலியாக இருக்கட்டும், பை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் அவங்கள வந்து அந்த பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு படம் தான் இந்த சொட்ட சொட்ட நினைது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாகவும் இருக்குது. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சிருக்கோம் ஓகே இந்த படம் வந்து சொட்டையை பேஸ் பண்ண படம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த படம் கொஞ்சம் நேரம் வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகும். ஹேர் இருக்கக்கூடிய ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்படியே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள வரும்னு நினச்சா படத்தோட ஓப்பன் சீன்லேருந்தே அவரை வந்து அப்படியே பால்ட் ஹெட்டாகவே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தலையில் முடியில்லாத ஒரு பர்சனாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா படம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவள் அப்பாவுக்கும் சொட்டை இருக்கும். ஒருவேளை இது பரம்பரை சொட்டை அப்படின்னு பேசுகிறப்ப தான் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகி இது பரம்பரை சொட்டை கிடையாது, அவங்க அப்பாவுக்கு, அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு அவர் முடி கொட்டினதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லார். கிட்டத்தட்ட டிட்டோவாக அதே மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் இங்கே ஹீரோவுக்கு இருக்கும். ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால அவருக்கு முடி கொட்டி போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு முடி கொட்டி போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஒரு தலையை வச்சுக்கிட்டு அவர் என்ன மாதிரி இடர்பாடுகளை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன தான் பணக்காரராக இருந்தாலும் அது முடியில்லாத ஒரே காரணத்தினால, படிச்சிருந்தாலும் அழகாக இருந்தாலும் முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே பல பெண்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது சொல்கிற வேரியஸ் ஆஃப் ரீசன்ஸ். நாளைக்கு குழந்தை பிறந்து அதுக்கு முடி இல்லாமல் இருந்து ஒருவேளை நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தானே எனக்கு முடியல, நீ முடி இருக்கிற ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணி தான் எனக்கு முடியிருந்துருக்குன்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து அந்த பெண்களை வைப்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் ஊர் சைடில் அது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ஆப்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹீரோ ட்ராவல் ஆகிட்டே போகிறார். அப்போ தான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஷாலினியோட அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாலினியோட அப்பியரன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. அதே நேரம் அவங்களுக்கான லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட திருமணம் ஏற்பாடுகள் இருக்கட்டும், இதெல்லாம் ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட ஒரு பிரேக்கை விட்றாங்க. சரி, இந்த ட்விஸ்ட்டை உடைக்கிறதா செகண்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை அப்படியே கடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரோன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி இருக்காங்களா, வர்ஷினியோட போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2K கிட், இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2K பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோ ஒரு கல்ச்சரோ ஒருத்தவங்களோட மனசோ அவங்களோட ஃபீலிங்கோ அது பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு வந்து என்னோடய ஹாப்பினஸ் மட்டும் தான் முக்கியம். எந்த அளவில் இப்போ பொதுநலத்தை கடந்து சுயநலமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க்கை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதே நேரம் எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஒரு மேமசா 98 மேஜர் ஆனேன்னு ஜே படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு லிரிக் வரும், பெண் மார்புக்குள் ஒரு மனசு உண்டு, அதையும் பாருங்கள். அதே மாதிரி தான் வழுக்கத்தலையோட சொட்டத்தலையோட முடிக்கொட்டின மண்டையோட ஒரு மனிதன் இருக்கான்னு பார்க்குறீங்களா, அவன் நல்லவனை கெட்டவனான்னு சொல்லி அவனுக்குள்ளே இருக்க மனசை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் கூட செகண்ட் ஹாஃப் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொட்டத்தலையாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணி அதே தலையோட கல்யாணம் பண்ணிக்க ரெடியாகிற ஷாலினி ஒரு பக்கம். ஆனால் அந்த கல்யாணம் ஏன் நின்று போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. அதே நேரம் இவர் அதாவது ஒரு விக்கெலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு சொட்டத்தெல்லாம் தெரிஞ்சு ஒரு பக்கம் வர்ஷினி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. அவங்க ஏன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க? அப்போ இங்கே காதலிக்கவோ கல்யாணத்துக்கோ ஒரு நல்ல வாழ்க்கைக்கோ தேவை அழகாக
இல்லை ஒரு நல்ல குணமா அப்படிங்கிறத இந்த ஒரு படம் பேசி இதான் முழுக்க முழுக்க ட்ராவலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அங்கங்கே வந்து ஒரு சில இடங்களில் காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரம் நிறைய இடங்களில் கொஞ்சம் பேட்சாக ஒர்க் ஆகாமலும் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கதைகள் அப்படியே ட்ராவல் ஆகி வேரியஸ் ஆஃப் நிறைய ரோல்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. வேரியஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் உள்ளே வராங்க. லைக் நம்ம கேபி யோகியாக இருக்கட்டும், அதே நேரம் புகழாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம கேபி வினோத் இவங்கெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் படத்தோட எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீளு. அதே நேரம் ரோபோ சங்கர் படத்தில் அதிக அளவில் இல்லை, ஆனால் அந்த படத்துக்கான முழு மூச்சான ப்ரொமோஷன் அவர் தான் இருந்தார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4-5 சீன் தான் வந்து பர்டிகுலராக வருவார். அவர் வர சீனை அவர் ஆப்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி பார்ட்டி, ஏன்னா நம்ம இப்போ பல மீம்ஸில் பார்த்துட்டு இருப்போம் சிசிடிவி இன் திஸ் ஏரா அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கக்கூடிய ஏராவில் சிசிடிவினா என்னென்னா ஒரு சர்வேலன்ஸ் கேமரா, அல்ட்ரா வயலட் கேமரான்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு 4 கேமரா வைப்பாங்க. ஆனால் சிசிடிவி கேமராஸ் இன் 80s அண்ட் இயர்லி 90ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருமுனையில் 4 பாட்டி உட்காந்துருக்கும். அந்த பாட்டி உட்காந்து அங்கே யார் வந்தால் யார் போனான்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி சொல்லுவாங்களா. ஸோ அதை வந்து சிசிடிவி பாட்டின்ற மாதிரியே ஒரு கேரக்டர் அங்கே பில்ட் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டிங்காக சூப்பராக இருந்தது. எப்படியா படமும் பார்த்தீங்கன்னா இந்த சொட்டை அப்படிங்கிற பேசிஸில் எப்படி ஒரு உருவாச்சு, எப்படி இதை மறைக்கிறாரு இல்லையா, கடைசியில் இதை மறைச்சி தான் வாழணுமா, அதாவது முடியில்லாத ஒரு பர்சனாக மட்டும் தான் நீ வாழணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் பேசின ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொட்டத்தலையாக இருக்கேன் நீ ஏன் கிண்டல் பண்ணுறேன், நீ ஏன் பாடி ஷேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த அளவு உங்கள் மனவேதனைப்படுறாங்களோ அதே நேரம் அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, தான் சொட்டையாக இருந்தால் எதிரில் இருக்கவங்க தன்னை அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க விக் வாங்கி மாட்டுறது, ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறது, நீ இப்படி ஒரு இன்ஃபியாரிட்டியில் வாழ்கிற தெரியுமா, அதுவே ஒரு கேவலமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆப்போசிட் போர்ஷன்லேருந்து பேச வைக்கிற ஒரு டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆக மொத்தம் சொட்டை நனையுது. உண்மையாகவே கொஞ்சம் நனைய வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் என்ன பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம், அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிறத பெட்டராக மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். முதல்ல அந்த படத்துக்கான பாசிட்டிவ் எடுத்துக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் குரட்டையாக இருக்கட்டும், ஒரு கடன் வாங்குறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் யதார்த்தமான கதைகள் அப்படின்னு சொல்லி வெற்றி பெறுது அப்படின்ற பட்சத்தில் முடி உதிர்றதை வச்சு எப்படி ஒரு கதை எடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஓகே நம்ம முடி உதிர்வதை வச்சு எடுக்க, நான் முடி உதிர்ந்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கதை எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்ட விதம், அதுக்கு உண்டான அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த படத்துக்கான டைலாக் தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக பேச வேண்டிய டைலாகை சிரிச்சுக்கிட்டே என்னை ஹெல்மெட் மண்டையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழுக்கத்தலை மண்டையா, உருண்டைப்பானை மண்டையான்னு சொல்லிட்டு ஒரு வழுக்கத்தலையை இத்தனை வருடங்களாக தமிழ் சினிமாலையும் நார்மலாக நம்மளும் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவோமோ அதை சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பெயின் ஒன்று தானே, விக்ரம் வேதாள சொல்கிற மாதிரி, ஆனால் வலி ஒன்று தானே சார் அப்படிங்கிற மாதிரி, வலி ஒன்று தான், ஆனால் பேசுகிற அந்த டோன் அண்ட் ஸ்லாங் தான் வேறையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் சீனை கூட விட்டுரும். அந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஷாலினிக்கும் நிஷாந்த் ரூசோவுக்குமான ஒரு கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷனில் நிஷாந்த் ரூசோவோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். முதல்ல வந்து அது கேபி ராஜா கிட்ட பேசுவார். ராஜா கிட்ட பேசுகிறப்போ வழுக்கத்தலையாக இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ட்ராஜடிலாம் அவர் ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷாலினி வந்து அவங்க ஒரு டைலாக் பேசுவாங்க. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறோம்ல, முடி உதிர்ந்தவங்களையும் வழுக்கத்தலையும் வந்து நம்ம பாடி ஷேம் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க நினச்சி அவங்க இன்ஃபீரியாரிட்டியாக மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறப்போ இந்த தரப்புலேருந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைலாக் போகுது. என்ன அப்படின்னா, நாங்கள் வழுக்கத்தலைன்னு சொல்கிறோம் சொல்லாமல் போகிறோம், முதல்ல நீ உன்னை நம்பணும், நீ தான் அழகு நம்பணும், அதுக்காக உடனே வந்து நீ விக் வச்சாதான் இல்லைனா ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணாதான் நீ அழகு நீ ஒத்துப்பியான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு மாற்று பார்வையை அந்த ஒரு தோற்றத்தை மேலே வைக்கிறாங்களா, அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைலாக். அது மிக 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 ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அப்படியே படம் முடியுது. படம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கே பாசிட்டிவ் முதல்ல ஆரம்பிச்சோ அந்த பாசிட்டிவில் திரும்ப வந்து நிஷாந்த் ரூசோ உட்காந்து அந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்பார். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பதில் வரும், அங்கே கட் பண்ணுறாங்க, இப்படியா படம் முடியுது. இந்த படத்துக்கான பாசிட்டிவ் இது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் நிஷாந்த் ரூசோ வந்து ஆல்ரெடி பல படங்கள் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக கூட சீசா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். கம்பேர் டு அதர் ஃபிலிம்ஸ் இந்த படத்தில் நிஷாந்த் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அதான் நிறைய இடங்களில் நம்ம ரொம்பவும் நடிச்சிடக்கூடாது, அதே நேரம் பிலோவும் பர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுன்றதில் அந்த கேரி பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருந்தது. அதே நேரம் இந்த படத்துக்கான வர்ஷினி வெங்கடேஷ் அவங்க எந்த அளவு வர்ஷினி வெங்கட் வந்து செகண்ட் ஹாஃபில் விட்டாங்க அப்படின்னா ஒரு 2K கிட்ட அவங்கள நம்ம பார்க்குறப்ப ஓகேவாக இருக்கும். அதர்வைஸ் வந்து அவங்க பிக் பாஸ் போனாங்க, மெச்சூர்ட், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுரும். பட் 2K கிட்ட பார்க்குறப்ப அவங்க ரொம்ப ஆப்டாக தான். பட் ஷாலினி கேமரா ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அதே நேரம் அவங்களோட ரோல் ஒரு நம்ம இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டுங்க, தமிழ் டெபியூங்க அப்படின்னு. ஸோ படத்தில் எப்படி அவங்க சாஃப்ட்டோ அந்த சாஃப்ட் கரெக்டாக வந்தது. வர்ஷினி எப்படி அவங்க வந்து அந்த ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கேரக்டர் ஓட்டிருந்து. ஸோ இவங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கேரக்டர் அவங்களும் எப்படிலான்னு கேட்கலாம். பட் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க 3 பேருக்கு தான் அந்த படம், இவங்க 3 பேரை தாண்டாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட நெகட்டிவ் அப்படிங்கிறத விட வாண்ட் டு மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் டைட்டாக எழுதியிருக்கலாம். ஆல்ரெடி இதே வந்து கேபி ராஜா அவர் தான் எழுதினார்.
அவர் எழுதியுமே வந்து நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் ப்ளே பயங்கர டைட்டாக வச்சுருந்தார். ஆனால் இன்னும் சில இடங்களில் ஸ்க்ரீன் ப்ளே பெட்டர் ரைட்டிங் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் மட்டும் இல்லை பார்த்து நிறையா பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த படத்தில் நிஷாந்த் ரூசோவுக்கு அம்மாவா நடிச்சிருந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டைட் ஃப்ரேம் நிறைய இடங்கள்ல வைக்கிறாங்க. அழுகுற மாதிரியான சீன்லாம் வந்து உண்மையாவே அழுகுறாங்களா? நெறைய பேர் வந்து இந்த பாவுலாக்கு அழுவாங்க தெரியுமா? நான் தப்பா சொல்லல. பையன ஒத்துக்க வைக்கணுங்கிறான்னு இந்த ஃபேக் க்ரையிங் சொல்லலாம். அது மாரியான க்ரைலாம் உள்ள வருதா? இல்ல என்ன இது வந்து உண்மையான க்ரையா என்ன அப்படிங்கிறதே தெரியாத மாரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த படம் வந்து ஓகே, இது வந்து சமுதாயத்த தாக்கத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து அப்படின்றப்போ, இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடைசி வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட விதமா நடக்குதுல்ல. நான் அவருக்கு சொட்ட தலையா இருக்கிறதுனால, அவரோட காதலோ, அவரோட திருமணமோ எந்த அளவுல பாதிக்குதுங்கிற மாரி ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படிங்கிறனால, இது சமுதாயத்துக்கு எந்த அளவு ஆப்ட்டா எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. ஸோ அத கொஞ்சம் சமுதாயம் சார்ந்து எடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேக் பண்ணியிருக்கலாம். அப்ப நெறைய பேர் டேக் தட் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்மளும் நம்மள டேக் பண்ணிப்போம்ல. அது மாரியான ஒரு படமா அது கண்டிப்பா மாறியிருக்கும். அதுக்கப்புறமா இங்க ரோபோ சங்கர இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஒரு கேரக்டர் வச்சிருக்கான். ஏன்னா, அவர் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வராரு. அதுக்கு பதிலா வரக்கூடிய இப்ப ராஜாவா ஆரம்பத்துலேருந்து ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரோல்ல வர்றதுனால, அவர் எந்த இடத்துலயும் போறார், வரார் அப்படிங்கிற மாரி நமக்கு பெருசா வந்து அவர் மேல எந்த ஒரு குறையும் சொல்ற அளவுக்கு பெருசா தோணல. ஆனா, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் பெர்ஃபார்ம் பண்றாரு. நம்ம யோகி பெர்ஃபார்ம் பண்றாரு. கேபி புகழ் பெர்ஃபார்ம் பண்றாரு. இவ்வளோ பேர் பெர்ஃபார்ம் பண்ணியுமே நம்மளுக்கு சிரிப்பு வருதான்னு கேட்டா, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா, நகைச்சுவைக்கு நம்ம மக்கள் எந்த அளவு ஏங்குறாங்கன்றது தெரியுன்ற பட்சத்தில் நகைச்சுவை ரைட்டிங் பயங்கரமா வேணும். எந்த இடங்கள்லையுமே நகைச்சுவை வராதது சிறு சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. ஒரு கட்டத்தில "ஓ! நீ சிரிச்சிருவியா?" அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸஸாவே நமக்கு தெரியுது. அவங்க ரொம்ப பயங்கரமா ஒரு லாஃபிங்க்கு தான் அத எடுத்திருக்காங்க போல. பட் நமக்கு என்னமோ அது லாஃபிங் வரல. அப்புறம் இந்த மேரேஜ்க்கான சீனு அந்த ஒரு விஷயங்கள் வந்து மேக் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்கட்டும். அது எப்படி இருக்குன்னு நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் எல்லாருக்குமே தெரியல. அத இன்னும் கொஞ்சம் நவீத் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இல்லைனா பெட்டரா மேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா வெறுமனே ஒரு விக்குக்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய 2K கிட் வந்து ஒரு பையனை கழட்டி விட்டு போகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குல்ல. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சிறு சிறு பிழைகளை திருத்தி இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் குடும்பஸ்தன், அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி குட் நைட்டு, சித்தா இது மாதிரி ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு கதையில் கண்டிப்பாக உட்காந்துருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் சிறு சிறு விஷயங்களில் அது என்னோட பார்வைக்கு கொஞ்சம் தவறுன மாதிரி இருந்தது. பட் நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக இந்த படம் வந்து அனைவரோட வாழ்வியலையுமே ஒத்து போகும். இல்லைனா முடி கொட்டுற நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து நிஷாந்த் ரூசோவோட பிரச்சனைகளை ரியல் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில கருத்துக்கள்லாம் இருக்கும். அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக யார் யாரெல்லாம் முடி கொட்டதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் முடி கொட்டி நான்லாம் பாருங்கள் ஏற்றி சீவாமல் இறக்கி மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி யார் யாரெல்லாம் முடி கொட்டி இந்த சொட்ட சொட்ட நினைதை நம்ம சொட்டையாகிறதுக்குள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.